So how shall we ensure that in our churches we shall keep to the narrow way that leads to life? ஜீவனுக்கு நேராய் வழிநடத்தக்கூடிய இடுக்கமான வாசல் வழியாக தான் நாம் போகிறோம் என்று நம்முடைய சபையில் எப்படி நாம் நிர்ணயித்துக் கொள்வது? That the way we started we shall continue till Jesus comes. நாம் ஆரம்பித்த அந்த வழியிலேயே இயேசு வரும் வரை நாம் செல்ல வேண்டும். Because when you look at the last 2000 years, many churches that started well did not end well. 2000 ஆண்டுகளாக நாம் பார்க்கும் பொழுது நன்றாக ஆரம்பித்த சபைகள் அவைகள் நன்றாக முடிக்கவில்லை. Even a good church that the apostle Paul started, அப்போஸ்தலன் பவுலே ஆரம்பித்த நல்ல சபை கூட, one of the best churches was the church of Ephesus. மிகவும் நேர்த்தியான ஒரு சபை என்று சொன்னால் அது எபேசு சபையை குறித்து நாம் சொல்லலாம். And Paul spent 3 years in Ephesus. அந்த எபேசு பட்டணத்திலே பவுல் 3 ஆண்டுகள் செலவு செய்தார். And he preached the way of the cross. சிலுவையின் வழியை அங்கே பிரசங்கித்தார். He preached that we are to be crucified with Christ. நாம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று பிரசங்கித்தார். And at the end of 3 years he had appointed elders in that church. அந்த 3 ஆண்டுகளின் முடிவிலே அங்கே மூப்பர்களை நியமித்தார். And he calls those elders and he says, I want to give you some warnings. அந்த மூப்பர்களை ஒரு கூட்டமாக வரவழைத்து உங்களுக்கு சில எச்சரிப்புகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். Acts of the Apostles chapter 20 அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் and verse 17. 17ஆம் வசனம். He called for the elders of the church from Ephesus. எபேசுவிலிருந்து எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். And from verse 18 up to verse 35, all those 18 verses, he's telling them some final warnings. 18ஆம் வசனம் தொடங்கி 35ஆம் வசனம் வரை இவ்வளவு வசனங்களிலேயும் அவர் சில எச்சரிப்புகளை கொடுக்கிறார். And he do you know how many sermons he preached there in 3 years? இந்த 3 ஆண்டுகளிலே எத்தனை பிரசங்கங்களை எபேசுவில் பிரசங்கித்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? See verse 31. 21ஆம் வசனத்தை பாருங்கள். Night and day for a period of 3 years I did not stop admonishing you with tears. இரவும் பகலும் 19ஆம் வசனத்திலே தமிழிலே பார்க்கிறோம். No, 31. 31ஆம் வசனம். 3 வருஷ காலமாக இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். 3 years. 3 ஆண்டுகள். Night and day. இரவும் பகலும். That probably means that he would preach early in the morning and preach late in the evening also. அதிகாலையிலேயே பிரசங்கத்தை ஆரம்பித்து விடுவார், மாலையிலேயும் அவர் பிரசங்கம் பண்ணுவார். He would preach in the morning to those people before going to work. வேலைக்கு செல்வதற்கு முன்பதாக அந்த மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அதிகாலையிலே அவர்களுக்கு பிரசங்கத்தை செய்வார். And then in the evening when they came back from work. வேலையை விட்டு திரும்ப வரும்பொழுது மாலையிலே அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவார். For those who could come. யாரெல்லாம் வர முடியுமோ அவர்களுக்காக பிரசங்கிப்பார். He had meetings every day for 3 years. 3 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு கூட்டம் நடந்தது. That means at least 2000 sermons. குறைந்தபட்சம் 2000 பிரசங்கங்கள். Can you imagine listening to 2000 sermons by the apostle Paul? அப்போஸ்தலன் பவுலினுடைய வாயினாலே 2000 பிரசங்கங்களை கேட்டதை நீங்கள் எண்ணி பார்க்க முடியுமா? When he is going away, அவர் அங்கே அந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது he does not tell them, remember the 2000 sermons I preached. நான் உங்களிடத்தில் பிரசங்கித்த 2000 பிரசங்கங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. No. இல்லை. He says, remember the way I lived in your midst. உங்கள் மத்தியிலே நான் எப்படி வாழ்ந்தேன் என்பதை நினைவுபடுத்தி பாருங்கள் என்று சொல்கிறார். He pointed to his life and not to his sermons. தன்னுடைய பிரசங்கத்தை அல்ல, தன்னுடைய வாழ்க்கையை அங்கே அவர் சுட்டி காண்பிக்கிறார். The trouble with a lot of Christians today is they are not looking at people's lives, they are just listening to sermons. இந்த அநேக கிறிஸ்தவருடைய பிரசங்கங்கள் என்னவென்றால் மற்ற மக்களுடைய பிரசங்கத்தை தான் பார்க்கிறார்கள் அல்லாமல் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதில்லை. Don't listen to a preacher's sermons if his life does not attract you. அவருடைய வாழ்க்கை உங்களை கவரவில்லை என்று சொன்னால் அவருடைய பிரசங்கத்திற்கு நீங்கள் செவி கொடுத்து பிரயோஜனம் இல்லை. I do not listen to preachers whose life does not attract me. எந்த ஒரு பிரசங்கருடைய வாழ்க்கை என்னை கவர்ந்து இழுக்கவில்லையோ அவருடைய பிரசங்கத்தை நான் கேட்க மாட்டேன். So the great apostle Paul preaching 2000 sermons, மிகப்பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் 2000 பிரசங்கங்களை செய்கிறார். when he calls the elders together,
அங்கே மூப்பர்களை கூடி வரவழைக்கும் பொழுது he tells them in verse 18 and 19 18-19 வசனங்களிலே சொல்கிறார். nothing about his sermons, தன்னுடைய பிரசங்கத்தை குறித்து சொல்லவில்லை. but he says, from the first day I came here, you have seen how I lived with you the whole time. இங்கே நான் வந்த முதல் நாளிலிருந்து இன்னவிதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்கிறார். How you saw me serving the Lord with humility and tears and trials which so many people put upon me. வெகு மனத்தாழ்மையோடு மிகுந்த கண்ணீரோடு தீமையான யோசனைகளுக்கு வந்த சோதனைகளோடும் நான் எப்படி கர்த்தரை சேவித்தேன் என்று I did அறிந்திருக்கிறீர்கள். not shrink from declaring to you anything that will be profitable for you. பிரயோஜனமானவர்களில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் பிரசங்கித்து வந்தேன். I preached, verse 21, repentance and faith. மனம் திரும்புதலை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் நான் உங்களுக்கு பிரசங்கித்தேன் என்று 21ஆம் வசனத்தில் சொல்கிறார். And he says, I want to tell you, verse 26, that I am innocent of the blood of all men. 26ஆம் வசனத்தில் சொல்கிறார், எல்லாருடைய இரத்த பழிக்கும் நான் நீங்களாக இருக்கிறேன் என்று தமிழ் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Because verse 27, I declared to you the whole purpose of God. தேவனுடைய ஆலோசனைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே என்று 26ஆம் வசனத்தில் சொல்கிறார். Every preacher must remember that. ஒவ்வொரு பிரசங்கியாரும் இதிலே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். Everybody who preaches God's word. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒவ்வொருவனும், if you want to be free from the guilt of people upon your head, மக்களுடைய இரத்த பழிக்கு அது உங்கள் தலையில் மேல் வராதபடிக்கு விடுதலையாக வேண்டுமானால், there's only one way to do it. அதை செய்வதற்கு ஒரே ஒரு வழி. You must preach the whole purpose of God, not just forgiveness of sins. பாவ மன்னிப்பை மட்டும் பிரசங்கித்தால் போதாது, தேவனுடைய ஆலோசனையின் முழு காரியத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும். Some people just give one tract to somebody and say, okay, your blood is not on my hands now. சிலர் ஒரு துண்டுபதியை ஒரு இடத்திலே கொடுத்துவிட்டு நான் உன்னுடைய இரத்த பழிக்கு நீங்களாகி விட்டேன் என்று சொல்கிறார்கள். No, that's not how Paul did it. இல்லை, பவுல் இப்படி செய்யவில்லை. He says, I preach the whole purpose of God from A to Z. That's why I'm not guilty of your blood. ஏயிலிருந்து Z வரை, ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவனுடைய முழு ஆலோசனை உங்களுக்கு பிரசங்கித்தபடினாலே நான் குற்றமற்றவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். That is the way we can preserve a church along the narrow way. இப்படித்தான் இந்த குறுகலான வழியிலே தேவனுடைய சபையை வைத்து பாதுகாக்க முடியும். By proclaiming the whole purpose of God. தேவனுடைய முழு ஆலோசனை, முழு நோக்கத்தை பிரசங்கித்து. That means everything that Jesus taught. இயேசு போதித்த ஒவ்வொன்றையும், everything that the apostles taught, அப்போஸ்தலர்கள் போதித்த ஒவ்வொன்றையும், and serving the Lord like the apostles did. அப்போஸ்தலர்கள் எப்படி தேவனை சேவித்தார்களோ அதே போல நாம் சேவித்து, that is how we can preserve the church in the right way. இப்படித்தான் நாம் சரியான விதத்திலே தேவனுடைய சபையை பாதுகாக்க முடியும். Jesus said there are only two masters in the world. இந்த உலகத்திலே இரண்டு எஜமான்கள் தான் இருக்கிறார்கள் என்று இயேசு சொன்னார். God and money. தேவனும் பணமும். He said that in Luke 16:13. லூக்கா 16:13 அதை சொல்லி இருக்கிறார். You look it up sometime. நீங்கள் அதை நேரம் கிடைக்கும்போது பாருங்கள். Two masters in the world are not God and the devil. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு எஜமான்கள் தேவனும் பிசாசும் அல்ல. Most believers think the two masters are God and the devil. தேவனும் பிசாசும் தான் இந்த இரண்டு எஜமான்கள் என்று சொல்லி அநேக விசுவாசிகள் நம்புகிறார்கள். Read Luke 16:13 and see what Jesus said. லூக்கா 16:13 வாசித்து இயேசு என்ன சொன்னார் என்று பாருங்கள். God and mammon. தேவனும் பணமும், உலக பொருள். Mammon means money, property, all earthly wealth. உலக பொருள் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய ஐஸ்வரியம், பணம், சொத்து. So everybody has a choice, either I serve God or I serve earthly wealth. ஆகவே ஒவ்வொருவருக்கும் இந்த தெரிவு செய்ய முடியும். ஒன்று நான் தேவனை சேவிக்க முடியும், இல்லாவிட்டால் அந்த உலகத்தினுடைய ஐஸ்வரியத்துக்கும் பணத்துக்கும் சேவிக்க முடியும். We need earthly wealth to live. நாம் வாழ்வதற்கு இந்த பூமிக்குரிய ஐஸ்வரியம் தேவை. That's why we go to work. ஆகவே தான் நாம் வேலைக்கு செல்கிறோம். That's why we apply for a job. ஆகவே தான் வேலைக்கு நாம் விண்ணப்பிக்கிறோம். That is why we send our children to school and college so that they can get a job. ஆகவே தான் வேலை கிடைக்கும்படியாக நம்முடைய பிள்ளைகளை பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அனுப்புகிறோம். But when you have a job, you can either live for your job or you can live for God. வேலை உங்களுக்கு கிடைக்கும் பொழுது வேலைக்காகவே நீங்கள் வாழலாம் அல்லது தேவனுக்காக நீங்கள் வாழலாம். It's all a question of where your mind is. இதெல்லாம் உங்களுடைய மனது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்து தான். If your mind is primarily on your job, you can't serve God. உங்களுடைய சிந்தை பிரதானமாக வேலையிலேயே இருக்குமே என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. See, the apostle Paul, he worked with his hands to support himself. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னைத்தானே தாங்கிக் கொள்ளும்படியாக தன்னுடைய கைகளினாலே பிரயாசப்பட்டு வேலை செய்தார். See what he says about himself. தன்னை குறித்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். In the 3 years that he was in Ephesus, எபேசுவில் இருந்த 3 ஆண்டுகளும், Acts 20 verse 33, அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 33 வசனம்,
I did not desire anybody's silver or gold or clothes. ஒருவனுடைய வெள்ளியையும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. In 3 years 3 ஆண்டுகளாக I preached 2000 sermons. 2000 பிரசங்கங்களை நான் But I செய்திருக்கிறேன். never wanted your money. ஆனால் ஒரு காலம் உடைய பணத்தை நான் இச்சித்ததில்லை, விரும்பினதில்லை. I never wanted any of you to come and give me clothes or any such thing. நீங்கள் யாரும் எனக்கு வஸ்திரத்தை கொடுக்கவோ அல்லது பொருளை கொடுக்கவோ நான் விரும்பினதில்லை. Where do we find preachers like that today? இன்றைக்கு இது போன்ற பிரசங்கியாளர்களை நாம் எங்கே பார்க்க முடிகிறது? I hope we will find them in our CFC churches. நம்முடைய CFC சபைகளில் நீங்கள் பார்க்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். It's very difficult to find them outside. இதற்கு வெளியே நீங்கள் பார்ப்பது சற்று கடினம். Everybody wants. எல்லாருக்கும் தேவை somebody's money. ஒருவருடைய பணம். Where 2000 sermons, after 10 sermons itself they'll want money. 2000 பிரசங்களை விட்டு விடுங்கள், 10 பிரசங்கள் செய்து முடித்து விட்டாலே பணம் நிறைய தேவைப்படுகிறது மக்களுக்கு. Most places one sermon you have to pay me. பல இடங்களிலே ஒரு பிரசங்கத்திற்கு இவ்வளவு பணம் என்று கட்டணம் நிர்ணயித்திருக்கிறார்கள். Paul was a different type of man. பவுலோ வித்தியாசமான ஒரு மனிதனாக இருந்தார். He says here, இங்கே சொல்கிறார், verse 34, my hands ministered to my needs and the needs of the one who were with me. நீங்கள் அறிந்திருக்கிறபடி 34ஆம் வசனம், எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. He made tents. அவர் கூடார தொழில் செய்தார். Why? ஏன்? He could have said, I am an apostle, people must support me. நான் ஒரு அப்போஸ்தலன், நீங்கள் தான் என்னை தாங்க வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டார். Because the Lord has said those who preach the gospel can live of the gospel. சுவிசேஷத்திற்காக பிரசங்கிக்கிறவர்கள் அதன் மூலமாக அவர்களுக்கு பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் என்று சொல்லலாம். That is true. அது உண்மையாக இருந்தால் there's nothing wrong in supporting one who is preaching the gospel. ஆகவே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவரை தாங்குவதிலே எந்த தப்பும் இல்லை, அது நல்லதுதான். We have never said it is wrong. அது தவறு என்று நாம் ஒரு காலம் சொல்லவில்லை. A missionary goes and works somewhere, by all means support him. Good. ஒரு மிஷனரி எங்கேயாவது போய் மிஷனரி பணியை செய்கிறார், தாராளமாக அவருக்கு நீங்கள் அவரை தாங்கலாம். But in Paul's time there were many people who were taking advantage of that and making money for themselves, saying I am a preacher. ஆனால் பவுலின் நாட்களிலே அநேகர் இந்த ஊழியத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி, நானும் ஒரு மிஷனரி ஊழியன், எனக்கு பணம் நீங்கள் எல்லாம் அனுப்ப வேண்டும் என்று கேட்டார்கள். They were lazy people who didn't want to work, so they said we'll go for full time work. அவர்கள் சோம்பல்காரராக இருந்தார்கள், வேலை செய்வதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லை, ஆகவே முழு நேர ஊழியத்தில் போகிறேன், பணம் அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். And that is happening in India also. இன்றைக்கு இந்தியாவிலும் இப்படி நடக்கிறது. So many people who don't have a job and don't do well in school, they say we'll go for full time work. வேலை கிடைக்காதவர்கள், வேலை இல்லாதவர்கள், பள்ளியில் ஒழுங்காய் படிக்காதவர்கள், நான் முழு நேர ஊழியத்திற்கு போகிறேன் என்று சொல்கிறார்கள். You don't get admission in college, we go to Bible college. அவர்களுக்கு சாதாரண பொது கல்லூரியிலே வேலை கிடைக்கவில்லை, இடம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் வேதாகம கல்லூரியிலே இடம் வைத்து அங்கே போகிறார்கள். That is happening all over India. இந்தியா முழுவதுமாக அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. Most of the preachers I met in India are like that. இந்தியாவிலே நான் சந்தித்த அநேக பிரசங்கியாளர்கள் இப்படி தான் இருக்கிறார்கள். There's hardly anybody who has given up a good job in order to நல்ல வேலை விட்டு தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக வந்தவர்கள் வெகு சிலர் தான். There are a few, but not very few. மிக சொற்பமானவர்கள் தான் இருக்கிறார்கள், அதிகமே அல்ல. So Paul's day also it was like that. பவுலின் நாட்களிலும் அப்படி தான் இருந்தது. So Paul said, in order to expose these people, I will do things differently. இந்த மக்களை வெளியரங்கமாக்க, அவருடைய நோக்கங்களை வெளியரங்கமாக்குவதற்காக நான் வித்தியாசமாக காரியங்களை செய்ய போகிறேன் என்று சொன்னார். I will not take money. நான் பணத்தை வாங்க மாட்டேன். I will work myself and serve the Lord. நானாக வேலை செய்து தேவனுக்கு ஊழியம் செய்ய போகிறேன். Occasionally from Philippian church they would send him some money, he would take it. எப்போதாவது பிலிப்பியர் சபையிலிருந்து கொஞ்சம் பணத்தை அனுப்புவார், அதை அவர் பெற்றுக்கொள்வார். But basically he supported himself. ஆனால் அடிப்படையாக அவர் தன்னை தேவைகளுக்காக தாங்கிக் கொண்டார். Why did he do that? ஏன் அதை அவர் செய்தார்? Verse 35. 35ஆம் வசனம். In this way, by working hard and helping other poor people, I wanted you to remember the words of Jesus who said it is more blessed to give than to receive. 35ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலாம் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். So I was saying, why was there a need to start another church in Tuticorin 31 years ago? ஆகவே நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் அல்லவா, 31 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏன் தூத்துக்குடியில் இன்னொரு சபை ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருந்தது? Because in every church the preacher was taking money from the people. ஒவ்வொரு சபையிலேயும் மக்களிடத்தில் பணத்தை வசூல் செய்து கொண்டிருந்தார்கள். So let us start a church where the preacher will not take the money from people. ஆகவே இப்பொழுது வாழ்வதற்காக பிழைப்பதற்காக மக்களிடத்திலிருந்து பணம் வசூலிக்காத ஒரு பிரசங்கர் உள்ள சபையை நாம் உண்டாக்க வேண்டும். Like Paul, பவுலை போல, who supported himself and served. அவர் தன்னை தாங்கிக் கொண்டு ஊழியம் செய்தார். Supported himself and preached 2000 sermons in 3 years. 3 ஆண்டுகளிலே தன்னை தாங்கிக் கொண்டு அதே நேரத்தில் 2000 பிரசங்கங்களை செய்தார். And that is how it started here. இப்படித்தான் இங்கேயும் இந்த ஊழியம் ஆரம்பித்தது 31 years ago. 31 ஆண்டுகளுக்கு முன்பதாக. And from here many other places. இங்கிருந்து இன்னும் பல இடங்களிலே, தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே the same way இதே விதத்திலே that we will not take money from the people.
மக்களிடத்தில் இந்த பணத்தை வசூல் செய்யாதவர்கள். Do you know we are the only group of churches in India that does not take an offering at any time? எந்த ஒரு நேரத்திலையும் காணிக்கை வசூல் செய்யாத ஒரே சபை குழு இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய சபை தான். And does not have paid preachers. அதோடு கூட சம்பளம் கொடுத்து பிரசங்கியார்கள் இல்லாத சபை. Combine these two. இரண்டையும் நீங்கள் இப்பொழுது ஒன்றாக்க. No offerings taken in any meeting. எந்த கூட்டத்திலேயும் காணிக்கை வாங்காதது. And preachers, none of whom are paid. சம்பளம் கொடுக்காத பிரசங்கியார்கள், ஊழியர்கள். You won't find that in any Pentecostal church or CSI or any church. எந்த பெந்தகோஸ்தே சபையிலேயும் அல்ல எந்த சிஎஸ்சி சபையிலேயும் நீங்கள் இந்த இரண்டு சேர்ந்து இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்க முடியாது. You say why? ஏன்? Because we see here this is how Paul did it. இப்படித்தான் பவுல் இதை செய்ததாக நாம் பார்க்கிறோம். So we are trying to follow a good example. Paul said, "Follow me as I follow Christ." நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் சொன்ன அந்த நல்ல மாதிரி நாம் பின்பற்ற விரும்புகிறோம். We are not saying we are better than other people. மற்றவர்களை காட்டிலும் நாங்கள் நல்லவர்கள் மேன்மையானவர்கள் என்று ஒரு காலம் சொல்வதில்லை. We are saying we are just trying to do what the Bible says. வேதம் என்ன சொல்லுது அதை பின்பற்ற முடியாது நாங்கள் விரும்புகிறோம் என்று தான் சொல்கிறோம். If the Holy Spirit says, "Follow Paul as he followed Christ," okay Lord, we'll do that. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல பவுலை நீங்கள் பின்பற்றுங்கள், பவுல் சொல்கிறாரோ என்னை பின்பற்றுங்கள் என்று அப்படி பரிசுத்த ஆவி நமக்கு சொன்னால் அதை பின்பற்றுகிறோம். We are about the only church in the whole of India that says tithing is Old Testament, it is not for New Testament. இந்த தேசத்திலே உள்ள ஒரே சபை குழுவினர் நாம் தான் புதிய ஏற்பாட்டிலே தசம பாகத்தை குறித்து போதிப்பதில்லை என்று சொல்வதற்கு. Does that mean that we beg for money? அப்படி நாம் பிரசங்கிக்காதபடினாலே இப்பொழுது நாம் பணத்திற்காய் நாம் பிச்சை வாங்குறோமா? I don't know whether you know how much it costs to have just even a 3-day conference like this. இது போன்ற 3 நாள் கான்ஃபரன்ஸ் கூட்டம் நடத்துவதற்கு எவ்வளவு செலவாகிறது என்று உங்களுக்கு தெரியாது. To provide accommodation and food freely for everybody. வருகிற ஒவ்வொருவருக்கும் இலவசமாக சாப்பாடு கொடுத்து தங்குவதற்கு பல மண்டபங்களை வாடகைக்கு எடுத்து doing it every year for 31 years. இப்படி ஒவ்வொரு ஆண்டுமாக 31 ஆண்டுகளாக செய்வது என்பது. And it's not only here. இங்கே மட்டுமல்ல, we do it in Bangalore. பெங்களூரிலே செய்கிறோம், காளையார் கோயிலில் செய்கிறோம், and different places. இன்னும் வெவ்வேறு இடங்களில் செய்கிறோம். கோயம்புத்தூரில் செய்கிறோம், sometimes in Vellore, சில சமயத்தில் வேலூர், சென்னையிலே, கோட்டயம், different places, ஹைதராபாத்திலே, everywhere we do it the same way. எல்லா இடங்களிலும் இதே விதமாக தான் செய்கிறோம். We provide food and accommodation freely. எல்லாருக்கும் தங்குவதற்கு இடத்தையும் ஆகாரத்தையும் இலவசமாய் கொடுக்கிறோம். So that the poorest people can come. மிகவும் ஏழ்மையில் இருக்கிறவர்கள் கூட வந்து இந்த கூட்டங்களிலே பங்கு பெற முடியும். When Jesus fed the 5,000, இயேசு 5000 பேரை போஷித்தது போல he said, "Don't charge them anything." அவர்களுக்கு கட்டணம் ஒன்றையும் வசூலிக்க வேண்டாம் என்று சொன்னார். Give it freely. இலவசமாய் கொடுங்கள். Philip said, "How can we feed so many?" பிலிப் என்ன கேட்டார்? இவ்வளவு பேருக்கு எப்படி ஆகாரம் கொடுக்க முடியும்? The Lord said, "Trust me, I'll do it." என்னை நீ விசுவாசி, அது மட்டும் போதும், நான் செய்வேன் என்று சொன்னார். In those days he took one poor boy's 5 loaves and fed 5,000. ஒரு ஏழை பையன் வந்தான், அவனுடைய 5 அப்பத்தை எடுத்து 5000 பேருக்கு அவர் போஷித்தார். Today இன்றைக்கு he takes the few offerings given by poor people in our churches and feeds thousands again. நம்முடைய சபைகளில் உள்ளதான ஏழை மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கை வைத்து ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவர் போஷிக்கிறார். You look around, is it all millionaires sitting here or poor people? இங்கே பாருங்கள், இங்கு உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எல்லாரும் கோடீஸ்வரர்களா, லட்சாதிபதிகளா அல்லது ஏழை மக்களா? நீங்களே சொல்லுங்க. God is doing the same thing today. தேவன் அதே காரியத்தை இன்றைக்கும் செய்கிறார். And that is where we are different. இந்த விதத்திலே தான் நாம் வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம். We don't say we are better. We never say that. நாம் ஒரு காலம் மற்றவர்களை காட்டிலும் மேன்மையானவர்கள் என்று ஒரு காலம் சொல்லுவதே இல்லை. But we say we are different. ஆனால் நாம் வித்தியாசமானவர்கள் என்று சொல்கிறோம். We try to have the same values that Jesus and Paul had. இயேசுவுக்கும் பவுலுக்கும் எந்த மதிப்பீடுகளை வைத்திருந்தார்களோ அதே மதிப்பீடுகளை நாம் பின்பற்றுகிறோம். Why? ஏன்? Because there are only 2 masters, God and money. தேவனும் பணமும் என்ற 2 எஜமான்கள் மட்டுமே இருக்கிறார்கள். And we want to be an example in the area of money. ஆகவே பணம் என்கிற இந்த பகுதியிலே நாம் ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். Don't think that is a small thing. இது ஏதோ சிறிய காரியம் என்று எண்ண வேண்டாம். One day when Jesus comes, you will see what an important testimony it was for him on this earth. ஒரு நாளிலே இயேசு திரும்ப வரும்பொழுது இந்த பூமியிலே இயேசுக்கு அது எவ்வளவு பெரிய சாட்சியாக இருந்தது என்று நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்.